வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். நவம்பர் 27 மாலை 4 மணி அளவிலான வானிலை அமைவுடனான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இலங்கையின் திரிகோணமலை மற்றும் அதனை சார்ந்த கடல் பகுதியில் வலுவுடன் நீடிக்கிறது புயல். தற்போதைய நிலையில் இது வடக்கு நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது. நமது காலை விளக்கத்தில் எதிர்பார்த்தபடி இதனுடைய நகர்வுகள் நீடிக்கின்றன. மேலும் இது சற்று வேகம் பெற்ற இன்று காலை முதலே நகர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் இது அடுத்த கட்டமாக முல்லைத்தீவு மற்றும் அதனை சார்ந்த கடல் பகுதி நோக்கி நகரக்கூடும். விளைவாக தமிழகத்தில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கியிருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு இடங்களிலையும், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மட்டுமல்லாது உள்பகுதிகளிலும் மழைப்பொழிவானது ஆங்காங்கே வலுப்பெற்றும் நீடிக்கிறது. அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இது மேலும் நீட்சியடையும் பரவலாகும். அதே போலதான் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மத்திய மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் மட்டுமல்லாது மேலும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு நீடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மத்திய பகுதிகள் வரை இன்று இரவு நள்ளிரவு வாக்கில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் பரவலாகக்கூடும். நெல்லை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் இருக்கின்றன. மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. தெற்கு கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு, தூறல், சாரல் மற்றும் லேசான மிதமான மழை வாய்ப்புகளாக ஏற்பட தொடங்கியிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் அடுத்தடுத்து மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காற்றினுடைய வேகத்தை பொறுத்தவரை தற்போது புயல் சின்னத்தினுடைய காற்றினுடைய வேகம் 65 முதல் 70 என்ற அளவில் நீடித்து வருகிறது. இது கோடியக்கரையை நெருங்கும் வரை இதே வேகத்தில் தொடரக்கூடும். கரை நெருங்கி வலுவிழந்தால் நாம் ஏற்கனவே இன்னொரு வாய்ப்பையும் குறிப்பிட்டிருக்கின்றோம். வாய்ப்பு 1 அது நாகப்பட்டினம், கோடியக்கரை நாகப்பட்டினத்திற்கு இடைப்பட்ட நிலப்பகுதியில் உள்நுழையலாம். அல்லது நாகப்பட்டினம் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியில் உள்நுழைய மற்றொரு வாய்ப்பு, அதாவது வாய்ப்பு 1 இந்த நிகழ்வு ஏற்படலாம். கோடியக்கரை நாகப்பட்டினம் இடையே அல்லது நாகப்பட்டினம் புதுச்சேரி இடையே உள்நுழையலாம். இது வலுக்குறையும் நிகழ்வில் மட்டுமே. வலுவுடன் புயலாக நீடிக்கும் நிலையில் இது பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்நுழைய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கலாம். வலுவுடன் தொடர்ந்தால் அது நாளை காலை வானிலை அமைவுடன் முடிவாகும். ஏன்னா நாளை காலை இது முல்லைத்தீவை கடந்து கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் பகுதிகளை எட்டிவிட வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் மழைப்பொழிவும் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடைந்துவிடும். அதே போல தென் கடலோர மாவட்டங்களில் நெல்லை தொடங்கி நெல்லை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகளுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய பகுதிகள் வரை மழை வலுவடையக்கூடும். அதே போல ராமநாதபுரம், மதுரை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் வரை மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களை கடந்து மதுரை மாவட்டத்திலும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அதே போலதான் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய கிழக்கு பகுதிகளிலும் வாய்ப்புகள் இருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை மத்திய கிழக்கு பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில், தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் இன்று இரவே ஆங்காங்கே மழைப்பொழிவு வலுவடையும். திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மழைப்பொழிவு நீட்சியடையும் பரவலாகும், தீவிரமடையும், வலுவுடன் நீடிக்கும். காற்றும் அதிகரிக்கும். தற்போதைய நிலையில் 40 முதல் 50 என்ற அளவில் காற்றினுடைய வேகம் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதியில் நீடித்து வருகிறது. கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அந்த பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகள், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் மணிக்கு 60 வரை கூட காற்றினுடைய வேகம் அவ்வப்போது மாறுபட்டு நீடிக்கிறது. இந்த காற்றினுடைய வேகமும் படிப்படியாக அதிகரிக்கும். ஒரு 60 கிலோமீட்டர் பர் மணி என்ற அளவில் அதிகரிக்கக்கூடும். அந்த நிலை வரையில் அதிகரிக்கக்கூடும். மற்றபடி நிகழ்வு கரை ஒட்டி நகரக்கூடிய நிலையில் புயலாக நகர்ந்தால்
மேலும் காற்றினுடைய வேகம் ஒரு 5 கிலோமீட்டர் அல்ல ஒரு 10 கிலோமீட்டர் வரை கடலோர பகுதிகளில் அதிகரிக்கலாம். அவ்வளவுதான். இது இந்த புயல் நிகழ்வு ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ன விளைவை ஏற்படுத்துமோ அதே விளைவைத்தான் ஏற்படுத்தக்கூடும். இந்த புயலை கஜா புயலுடன் ஒப்பிட்டு கொள்ள தேவையில்லை. ஏன்னா கஜா புயலுடைய வேகம் 160 170 என்ற அளவில் நீடித்தது. இது அதை விட 100 கிலோமீட்டர் குறைவான ஒரு நிகழ்வு. எனவே ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலேயே இது கரை ஒட்டி நகர இருக்கிறது அல்லது கரை கடக்க இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வினுடைய தீவிரம் ஒரு புயலுக்கான தீவிரத்தை காட்டாது. காற்றினுடைய வேகம் ஒரு 60 கிலோமீட்டர், ஒரு சூறைக்காற்று பிளஸ் அதிகனமழை என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. அதிகனமழை நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகள், கடலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து அதிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி பகுதிகள், கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் மத்திய பகுதிகள் வரை அதிக கனமழை ஒரு 12 முதல் 13 மணி நேரங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடும். இந்த நிலையில் பேரளவு மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கிற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இது ஒன்று மட்டும்தான் இதில் சற்று பாதிக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வினால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையான நிலை காணப்படுகிறது. மற்றபடி இது ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சாதாரண ஆடிக்காற்றிற்கு இணையான காற்றே இந்த நிகழ்வின் மூலமாக மழையுடன் ஏற்படுகிறது. அதுதான் இன்னொரு பாதிப்பு. அவ்வளவுதான். மற்றபடி இது கஜா புயலுடன் ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நாம் சென்னை வரை நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கரை கடந்தாலும் இது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதாவது இந்த நிலையிலேயே, இந்த வாய்ப்பிலேயே நகரக்கூடிய நிலையில் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தும். மேலும் வடக்கு உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டம் வரை இங்கே மழைப்பொழிவிற்கும், அதே போல திருப்பூர், கோவை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய பரவலாக மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் இந்த நிகழ்வின் தற்போதைய நகர்வில் நீடிக்கிறது. அதே போல கரூர் மாவட்டத்திலும் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரை பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நாளை காலை வானிலை அமைவுடன் நிகழ்வின் நகர்வில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.